ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அந்த எல்லியோட பிஹேவியர் முன்ன மாதிரி இல்ல. அவ பழி வாங்குற எண்ணத்தோடயே இருக்கிறா. மறுபடியும் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறா. அங்க இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிறா. ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறா. ஏன் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு நிக்கிறேன்னு அந்த டாக்டர் தான் பொண்ணு கிட்ட கேக்குறாரு. ஆனா எல்லி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறா. அந்த நேரத்துல டாக்டரோட ஒய்ஃப் போன் பண்றாங்க. டாக்டருக்கு தன்னோட ஒய்ஃப் கிட்ட எல்லி உயிரோட வந்ததை எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. அதனால அவர் அந்த போனை எடுக்கல. அத அந்த பொண்ணும் கவனிக்கிறா. இப்போ ஒரு டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கிற டாக்டரோட ஒய்ஃப் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி என் ஹஸ்பண்ட் போனை எடுக்கலன்னு சொல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவங்களை செக் பண்ண வர்றாரு. ஆனா டாக்டர் அவரை வீட்டுக்குள்ளேயே விடாம வெளியிலேயே வச்சு பேசி சமாளிச்சு அனுப்புறாரு. இப்ப அவருக்கும் சந்தேகம் வருது. ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கும்னு கெஸ் பண்ண அவரு தன்னோட வீட்டுக்கு போய் ஒரு ரிவால்வரை எடுக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த எல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போய் கொடூரமா கொலை பண்றா. இந்த நேரத்துல எல்லிய காணாம்னு டாக்டர் தேடிக்கிட்டு வரும்போது அப்ப அவரோட ஒய்ஃபும் அந்த குட்டி பையன் கேஜும் திரும்பி வராங்க. அங்க உயிரோட இருக்கிற எல்லிய பார்த்து டாக்டரோட ஒய்ஃப் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எல்லி ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சாலும் அவளால எல்லிய தன்னோட பழைய மகளா பார்க்க முடியல. அதனால தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. இதனால எல்லிக்கு கோபம் வருது. ரூமுக்குள்ள போன டாக்டர் எவ்வளவோ சொல்லியும் அவரோட ஒய்ஃப் கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல ரூமை விட்டு வெளியில வந்த டாக்டர் தன்னோட பொண்ணு எல்லிய காணாம்னு தேடிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு எல்லாமே புரியுது. அவர் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இங்க எல்லி அம்மாவையும் தன்னோட தம்பியையும் கொலை பண்ண ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அம்மா அந்த சின்ன பையனை ஜன்னல் வழியா தூக்கி போட டாக்டர் அவனை புடிச்சுக்கிறாரு. அப்புறம் அவளும் இறங்கி வர்றதுக்குள்ள எல்லி அவளை ஒரு கத்தியால குத்தி கொல்றா. காருக்குள்ள அந்த சின்ன பையனை வச்சு லாக் பண்ணிட்டு டாக்டர் மேல வர்றதுக்குள்ள அவரோட ஒய்ஃப் ஆல்மோஸ்ட் சாகுற நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க டாக்டர் கிட்ட தயவு செஞ்சு என்ன அதே இடத்துல புதைச்சிடாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த எல்லி டாக்டர் தலையில அடிச்சுட்டு அவளோட அம்மாவை இழுத்துட்டு போய் அவங்க வேணாம்னு சொன்ன அந்த மர்மமான இடத்துலயே புதைக்கிறா. ஒரு கட்டத்துல மயக்கம் தெளிஞ்சு அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் எப்படியாவது எல்லிய கொல்லணும்னு ட்ரை பண்ண அந்த நேரத்துல உயிரோட திரும்பி எந்திரிச்சு வந்த டாக்டரோட ஒய்ஃப் டாக்டரை ஒரு கம்பியால குத்தி கொல்றா. அப்புறம் ரெண்டு பேரும் அவரோட பணத்தை இழுத்துட்டு போறத காட்டுறாங்க. இப்ப காருக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் எட்டி பாக்குறான். அங்க தூரத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் செத்து போன 3 பேரும், அதாவது அந்த சின்ன பையனோட அப்பா, அம்மா, அவனோட அக்கா எல்லி 3 பேரும் அவனை நோக்கி வந்து நிக்க அந்த பூனை கார் கண்ணாடி மேல ஏறி வந்து அவனை பாக்குற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட நிலைமை என்னாகுங்கிறத படம் பாக்குற நம்ம கற்பனைக்கே விட்டுட்டாங்க. இந்த படம் ஸ்டீஃபன் கிங்ன்ற ஒரு ஃபேமஸான ரைட்டர் எழுதின நாவலை அடிப்படையா வச்சு எடுத்த படம். இதுக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன நடக்குதுன்னா அந்த டாக்டர் தன்னோட பொண்ணு எல்லிய கொல்லாம விடுறாரு. 2 பேரும் பிளான் பண்ணி அவங்க அம்மாவை அதே இடத்துல புதைக்கிறாங்க. இப்ப அந்த பூனை எல்லியோட அம்மா 3 பேரும் உயிரோட வந்து மறுபடியும் அவங்க ஒரு ஃபேமிலியா வாழ்ற மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸ்ல இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.